அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். செவ்வாயின் ஆண்டு, அதாவது நிலம் நிலையான சொத்துக்களுக்கான ஆண்டு அப்படின்னும் சொல்லலாம். இந்த செவ்வாயின் ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு செவ்வாயோட ஆண்டு. அதை பற்றின வீடியோ. யார் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் உச்ச பலன்களையும், அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு உச்ச பலன்கள், மத்திம பலன்கள் அண்ட் அற்ப பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஏன் இதை செவ்வாயின் ஆண்டு அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த எண்கணித அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படி கூட்டினீங்கன்னா 9ன்னு வரும். 9 செவ்வாயை குறிக்கும். செவ்வாய் அப்படின்னாலே அதோட இயல்பை புரிஞ்சுக்கணும். வேகம், கோவம் அப்படிங்கிறது நெகட்டிவ். படபடன்னு செஞ்சிடுறது, கோவப்படுறது. கோவம்னாலே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. வேகம், கோவம் வந்துருச்சு, கோவம் வந்துட்டாலே அரை பைத்தியம் போல அப்படின்லாம் சொல்லுவேன். இந்த நெகட்டிவ் அந்த செவ்வாய்க்கு உண்டு. பாசிட்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா உடல் வலிமை, மன வலிமை, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய். இந்த செவ்வாயோட ஆண்டுல எல்லோருக்குமே அந்த இந்த 2 விதமான இதுவும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அபரிமிதமாக கிடைக்கும். தட் இஸ் வேகம், கோபம் வரும். அண்ட் உடல் வலிமை, மன வலிமையும் இருக்கும். இந்த தன்மை யார் யாருக்கெல்லாம் எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏன் அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த செவ்வாயோட ஆண்டு 12 ராசிகளுக்கும், என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நிலையான சொத்துக்கள், ரொம்ப லாங்கிங்ல எனக்கு ஒரு வீடு, சொந்த வீடு வேணுங்க, வாடகை வீட்லேயே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கும். அதற்கேற்றபடி அந்த வீட்டோட மதிப்பு, வீட்டோடைய விலை குறைவாக இருக்கும், நீங்கள் வாங்குறபடி. அது மாதிரி ஒரு சூழல் அமையும். இந்த உச்ச பலன்கள் வர்றப்ப அந்த ராசியை பிரித்து சொல்லுவேன், அவங்க புரிஞ்சிக்கலாம். ஏதாவது ஒரு இடம், நிலம், வயல், தோப்பு, ஏதோ ஒன்று வாங்கணும், பிளாட்டு, வீடு கட்டுற பிளாட்டு மாதிரி, அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமாக கிடைக்குங்க. 12 ராசிகளுக்குமே கிடைக்கும். என்ன அந்த கிரேடிங் மாறும். இது கோச்சார ரீதியாக அந்த உச்ச பலன்கள் யாருக்கு கிடைக்க போகுது, மத்திமம் அண்ட் அற்ப பலன்கள் நான் சொல்கிறேன். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது இந்த மாதிரி ஆண்டு பலன்கள், அந்த மாத பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக தான். அது ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும்ன்றிருக்கேன். மீதி 75-80% தசாபுத்தி தான். ஸோ இது ஓரளவு இந்த 20-25% எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன் 12 ராசிகளுக்குமே அது மாதிரி நிலையான சொத்துக்கள், பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த செவ்வாய் காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி, சொத்து சுகத்தில் இருக்கக்கூடிய ராசியில் அமர்றார். ஆக்சுவலாக அந்த ராசி அவருக்கு நீச்ச வீடு. சார், நீச்ச வீட்டில் அமர்ந்து தான் இந்த புத்தாண்டு பிறக்குது, 2025 புத்தாண்டு பிறக்குது. சார், நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப அவரே வலிமை இல்லாமல் இருக்கார், எப்படி நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார். நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். அவன் வக்ரம் பெற்று போய் உச்ச வீட்டையே பார்க்கிறார். அது காலபுருஷ தத்துவப்படி 10வது. அந்த செயல் நடந்தேறும். அந்தஸ்து, மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா அந்த அப்படி ஒரு சுகம் மற்றவங்க மத்தியில், ஏப்பா இவன் இடம் வாங்கியிருக்கானா, நிலம் வாங்கியிருக்கானா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
ஏன்னா சாதாரணமா கிடைக்காது. பல பேருக்கு காசை கையில வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில செவ்வாய் அந்த அளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில இல்லாதபடி, நல்லவங்க நட்சத்திர சாரம், நல்ல பாவத்துல இருக்கிறது, நல்லவர்கள் பார்வை இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா, கையில காசு இருக்கும். பல லட்சங்கள், ஒரு சில கோடிகளை வச்சுட்டு இடம் தேடுவாங்க. அமையாது. இதே நல்ல அமைப்புல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க கையில காசே இருக்காது. இப்படி அப்படி பெரட்டி ஏதாவது வாங்கிருவாங்க. கைமாத்து, லோனு ஏதாவது பண்ணி எப்படியோ அடைச்சி அதை மீண்டுருவாங்க. அதே போலதான் வீடு கட்டுறது. இப்ப காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியில இருந்தாலும் அது நீச்ச வீடு, காரகோ பாவனாஸ்தின்னு வரும். ஆனா வக்ரம் பெற்று போய் இருக்கிறப்ப உச்ச பலனை கொடுப்பார். நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன். அது அப்படியே கான்ட்ராவா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும். ஸோ அதனால தான் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் இந்த அடி மனசுல எனக்கு ஒரு இடம் வேணும், சொந்த இடம் வேணும். பாரதியார் கூட சொல்லுவாருல்ல, காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லுவார்ல, ஏதோ எனக்கு என் பேர்ல எனக்குன்னு ஒரு சொந்த பூமி, சொந்த இடம், சொந்த நிலம், சொந்த வயல், தோப்பு, பிளாட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமாக அவங்களுக்கு நினைச்சதை விட நல்லபடியாக அது நீங்க மட்டும் சுகமா அனுபவிக்கிறதுன்னு மட்டுமல்ல, உங்க பரம்பரையே அதை அனுபவிக்கும்படி இந்த செவ்வாயோட ஆண்டு அமையும். அதற்கு அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அருளட்டும் அப்படின்னு என்னுடைய பிரார்த்தனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு, இப்ப யாருக்கெல்லாம் இந்த உச்ச பலன்களை கிடைக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். உச்ச பலன்களை அனுபவிக்க போகும் ராசிகள் அப்படின்னு நான் கொடுக்கக்கூடிய ராசிகள் கவனமாக இருக்கணும். எந்த இதுல அப்படின்னா, நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் வரும். இந்த 2025ஆம் ஆண்டு நிலையான சொத்துக்கள் வாங்கிறதுக்கான அதிர்ஷ்டகரமான இடமாக, சொத்தாக அமையும். கொஞ்சம் கையில இல்லை அப்படி இப்படிலாம் இது பண்ண வேண்டாம். பெரிய இடம் வாங்கினவங்க, வீடு கட்டுறவங்கெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ இருக்கிறத வச்சு என்னமோ ஆரம்பிச்சேங்க, முடிச்சிட்டேங்க நல்லபடியா, ஏதோ பிரட்டுன உருட்டுன அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். சரி, ஏன்னா இல்லாட்டி மலைப்பாக இருக்கும். ஏன்னா சொத்து வாங்கிறதுனா அது பல லட்சங்கள், இல்லாட்டி இப்பெல்லாம் பல லட்சங்கிறத தாண்டி கோடிகள்ல பேசுற மாதிரி இருக்கு இடங்கள். சின்னதா பிளாட் வாங்குறதே 20, 30 லட்சம், 40 லட்சம்னு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மலைப்பாக இருக்கும். இந்த உச்ச பலன்களை அனுபவிக்க போகும் ராசிகளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா, கையில் இருக்கிற காசு கிசெல்லாம் பார்க்க வேணாம். ஏதோ ஒன்று அக்ரிமெண்ட் போட்டு ஏதோ ஒரு இது பண்ணி இனிஷியேட் பண்ணி கையோட ஏதோ ஒன்று ப்ரொசீட் பண்ணிடணும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டு அந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அந்த இடத்த நல்லபடியாக முடிச்சிருவீங்க. அது அதிர்ஷ்டமாகவும் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் அதிர்ஷ்டமாக மாறுற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை பிரிச்சிருக்கேன். உச்ச பலன்களை அனுபவிக்க போகும் ராசிகள்னா அந்த 4 ராசிகளும் வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். கையில் இருக்கு இல்லை ரொம்ப ஆலோசனை பண்ணுறது, இல்லை நம்மளால முடியுமான்னு நினைக்கிறது அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு நடந்துடும். நல்லபடியாக நீங்கள் அதை வாங்கி முடிச்சிடுவீங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதனால தான் உச்ச பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்னு போட்டிருக்கேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதபடி நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறது தான். இப்போது யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் உச்ச பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறது, அந்த ராசியில முதல்ல வர்றது கடக ராசி அண்டு கடக லக்னம். இந்த கடக ராசி அண்டு கடக லக்ன அன்புள்ளங்களுக்கு இந்த செவ்வாய் உச்ச பலன்களை கொடுப்பார். ஏன்னா அந்த கடகத்திற்கு செவ்வாய் மிகவும் யோகாதிபதி, நினைத்ததை முடித்து கொடுக்கக்கூடியவர். அவரு உங்க லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்து உச்ச பலனை கொடுக்க போறார். அவர் யாருடைய சாரத்துல இருக்கார் அப்படின்னா, சனி பகவானுடைய சாரம். 7, 8 கூடையவர். அதற்கேற்றபடி மற்றவர்கள், சூழல் எல்லாமே பாசிட்டிவாக வரும். நீங்க பயந்துகிட்டே செய்யறது கூட பெரிய அளவுக்கு நன்மைகளாக மாறும். ஏன்னா வர இந்த மார்ச்சோட இந்த சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகி 9வது இடத்துக்கு போகிறார். பூர்வ பாக்கியத்துக்கு போறப்ப மற்றவங்க சூழல் வழியாக
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கறதால நிலையான சொத்துக்கள் எக்ஸலண்டா கிடைக்கும். அது பரம்பரையே பயன்படுத்துற மாதிரி. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பூர்வ பாக்கியஸ்தானம். நீங்க இப்ப வாங்கக்கூடிய சொத்து உங்க பரம்பரை பல தலைமுறையாக அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போறது, அஷ்டம சனியிலிருந்து நீங்க விடுபடுவது. இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு பயம் இருக்கும். பட் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அது நடக்கும். கோச்சார ரீதியாக நம்ம பார்க்குறப்ப இந்த நீச்ச செவ்வாய் எப்படி நல்லது பண்ணுவார்னு அவர் வக்ரம் பெற்றிருப்பதை பார்த்துக்கணும். அது எப்படி சார் உச்ச பலன்கள்? உச்ச வீட்டில் இருந்தால் தானே உச்சமா பலன் செய்வார்னு. நீச்ச வக்ரம் உச்ச பலனை கொடுக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுதான். நான் ஆண்டு பலன்கள் 2025ஆம் ஆண்டு பலன்களில் கடகராசிக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகளில் கொடுத்துருப்பேன். இப்போ நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல உச்ச பலனை அனுபவிப்பாங்க. அது கொஞ்சம் எச்சரிக்கையோட மற்றவங்க அந்த டீல் போடுறப்ப, அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடுறப்ப, ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கு. கொஞ்சம் படித்து பார்த்து நிதானமாக யார் அந்த தாய் பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 2 டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்துக்கணும். இதுக்கு பேரண்ட், அதுக்கு மேலே உள்ளது 3 இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல இந்த வில்லங்கங்கள் இல்லாதபடி எச்சரிக்கையோடு நீங்கள் வாங்குறப்ப அது பிரம்மாண்ட இதை கொடுக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை, நீடித்த நன்மைகளை கொடுக்குற மாதிரி அந்த சொத்து அமையும். அது நீங்கள் என்ன வாங்கினாலும், ஏதோ வயலை வாங்குறீங்க, தோப்பை வாங்குறீங்க, பிளாட்டை வாங்குறீங்க, இல்லை வீடை வாங்குறீங்க, கட்டின வீடாவே, அது பல தலைமுறைக்கு பயனுள்ளபடி இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவானும் ஒரு 3 மாதம்தான் இந்த ஆண்டில், மேக்சிமம் 9 months அது 9வது பிளேஸில் தான் இருப்பார். 9வது இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும். ஸோ இந்த கடக ராசிங்கிறது முதல் இடத்துல வருது இந்த உச்ச பலன்கள்ல. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அந்த சுக்கிரனும் உச்ச வீட்டுக்கு போவார். 4-11 கூடையவர் உச்சமாவார். வெகு விரைவில் ஒரு 1 or 2 monthsலயே, அதாவது ஜனவரியிலேயே அவர் உச்சமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே 1 or 2 monthsலயே அது உச்ச பலன்கள் அந்த நல்ல அந்த குரு நட்சத்திரத்தை தாண்டின பிறகு பிரம்மாண்டமான ஒரு வீடு, மற்றவங்க பார்த்து அழகான ஆச்சரியப்படுற மாதிரி அப்படி அழகான கவர்ச்சியான பெரிய வீடு அமையிறது. நீங்கள் பேராசையோட செயல்படக்கூடாது, எச்சரிக்கையாக நடக்கணுன்ட்டு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கும். இதுவரையில் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அண்டு குரு பகவானும் 11ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்தவர் 5வது மாதம் 12ஆம் இடம் வரப்ப நல்ல சுப விரயங்களை பண்ணிக்கலாம். நல்ல இந்த மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதெல்லாம் இன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதோட மதிப்பு உயரும். அதற்கு பெஸ்ட் ஆக கடக லக்னம், கடகராசி அன்புள்ளங்கள் மைண்டில் அதை நாம வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் ஆண்டில் ஒரு நல்ல இடம், சொத்து, வீடு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ராகு கேதும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் 6ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறது சக்ஸஸை கொடுக்கும். 12ல் கேது இருக்கிறது, யோகாதிபதி 12ல் இருக்கிறப்ப விரயமாகணும். அது சுப விரயமாக மாற்றிக்கணும். அந்த குரு பகவான் அப்படி பண்ணுவார். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப என்ன மற்றவங்கள்ட்ட முரண்பாடு வராதபடி, சிக்கல் வராதபடி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சனியோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதால மற்றவங்க பார்ட்னர்ஸ் அவங்கள்ட்ட முரண்பாடு வரக்கூடாது. ஏன்னா இது ஒரு செப்ப தோஷத்தை ஏற்படுத்துங்கிறதால அதை பண்ணிட்டீங்கன்னாலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பங்குதாரர்கள் வழியாக நன்மைகள் நடக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரோ அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மையை கொடுப்பார்.
ஏன்னா அது ஆட்சி வீடு. மற்றவங்க சூழல் வழியா அதாவது ராகுக்கு ஆட்சி வீடு எது சார் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ராகு சனியை போன்று வேலை பார்ப்பார். அது சனியோட வீட்டில் அமர்றதால நல்ல அதற்கேற்ற பங்குதாரர்கள், அதுக்கேற்ற சப்போர்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீடித்த பங்குகள் வருமானம் வர மாதிரி வரும். அதனால நிலையான சொத்துக்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சூப்பரா இருக்கும். ஏன்னா பொதுவில் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியா வெற்றிகள் நன்மைகள் கிடைக்கும்பாங்க. உங்களுக்கு அது 8ல் போய் உட்கார்றப்ப அந்த பலன்களை கொடுக்கும். அந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது ஏற்படும். அடுத்து கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த செவ்வாய் உச்ச பலன்களை கொடுக்க போறார். இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசிக்கு ஆக்சுவலா செவ்வாய் ஆகாதவன், 3-8 குடைவன். ஆனா அவன் 11ஆம் இடத்துல இருக்கிறது இந்த நிலையான, ஏன்னா காரகம் நிலக்காரகன் அப்படிம்பாங்க செவ்வாய. இந்த நிலம் சம்பந்தமான விஷயங்களால் பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு அதாவது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசிக்கு யோகாதிபதியான சனியோட சாரத்தில் அவர் இருக்கார். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கணும், அதுல ஒரு தீவிரம், அதுல ஒரு ஆசை இருந்தா அது நிறைவேறும். ஏன்னா 5-6 குடையவன் அவன் 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதை வைராக்கியமாக முடிப்பீங்க. அதனாலதான் இந்த செவ்வாய் உச்ச பலனை கொடுக்குற இதுல கன்னி லக்னம் அண்டு கன்னிராசிக்கு கொடுக்குறேன். ஏன்னா அந்த குரு பகவானும் அந்த ஸ்டார்டிங்ல 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. அவர் 10ஆம் இடத்துக்கு போறப்பையும் ஓரளவு உங்களுக்கு பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கினாலும் சொத்து சுகத்துக்கு அவர் அதிபதியா வந்து அவர் சொந்த வீட்டை பார்க்கிறார் 10ல் இருந்து. என்ன கொஞ்சம் சிரமம், சொத்துக்களால் சில கடன், பயம், அதுல ஏதாவது சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள், சில பாதகங்கள் அப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும். பெரிய சொத்தாக அமையும். உங்களால மெயின்டைன் பண்ண முடியாதபடி யானையை கட்டி மெயின்டைன் பண்ணுறது, யானைக்கு தீனி போடுவது, அப்படி போலலாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பெரிய இடமா பெரிய இதாக நடக்கிறதுக்கான, ஏன்னா 11ஆம் இடம் அது மாதிரி வேலை பார்க்கும். இப்போ 10ல் இருக்கிற குரு பகவானும் அது வந்து இருக்கிறதுலேயே வெயிட் கோள், குரு பெரிய கோள். அதுவும் 10ல் உட்கார்ந்துட்டு உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து தன்னுடைய 4ஆம் பாவத்தையே, அதை தன்னுடைய சொந்த வீட்டையே, உங்க லக்னம் ராசிக்கு 4ஆம் பாவத்தையே பார்க்கறதால பெரிய இடம், பெரிய விஷயங்கள் நடக்கிறது, நினைச்சதை விட பிரம்மாண்டமா அதற்கேற்றபடி வாங்கிறது. இப்படி இதை எப்படா முடிக்க போறோம், இதை எப்படி சரி பண்ண போறோம், இந்த கடனை எப்படி அடைக்க போறோம், அப்படி இப்படிலாம் ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த உச்ச பலன் இருக்கும். பெரிய இடம், பெரிய விஷயம், பெரிய அளவுக்கு ஏரியாவில் வயல், இடம் அது மாதிரி வாங்கிறது, இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புலங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் 30வது மாசம் 30/3/2025 அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு போறார். அது கண்டகச்சனியாக மாறும். அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் 5ஆம் இடத்துக்கு போய் 7ல் உட்கார்றப்ப மற்றவங்க சூழல் வழியாக சப்போர்ட்டு நல்ல இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். என்ன இந்த குரு பகவான் 10ல் இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த பதவி பறிபோகும்பாங்க. வேலை தொழில் ரீதியா, மரியாதை ரீதியா சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த சொத்துக்கள் பெருசா வாங்கிறது, அதுலேயும் வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை போற மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். பொதுவில் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் பயம் உள்ளவர்கள். ஏன்னா புதன்கிறது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். காரியத்தில் கில்லாடிகள், காரியத்தை எப்படி முடிச்சிருவாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமுங்கிற கான்செப்ட் இவங்களுக்கு தான் பொருந்தும், கன்னி லக்னம் அண்டு கன்னிராசிக்கு. அதனால தைரியமா நீங்க அந்த இடத்த வாங்கலாம், பெருசா செய்யலாம். நல்ல புத்தி மட்டும் அமைந்திருந்தா, அதாவது கம்மியான அமௌண்ட்டுக்கு, காசுக்கு பெரிய இடம் வாங்கிறது, பெரிய விஷயங்கள் நடக்கிறது, மனசுக்கு பிடிச்ச இடங்கள், இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணுங்க. ஒரு மெயின் சிட்டியில் வாங்கணும், மெயின் இடத்துல இருக்கணும், இல்லை மலை அடிவாரத்தில் வாங்கணும்.
ஒரு கலாரசனை மிக்கவர்கள். அப்படி என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது கிடைக்கும். இந்த ஆண்டு அபரிமிதமா இருக்கு. நல்ல தசாபுத்தி இருந்துருச்சு அப்படின்னாக்கா, அது பக்காவா இருக்கும். கன்னி லக்னம் அண்ட் கன்னி ராசி அன்புள்ளங்களுக்கு அப்படி ஆத்மார்த்தமான மனசுக்கு அந்த இடத்துக்கு போறப்ப ஒரு திருப்தி வருது, ஒரு சந்தோஷம் வருதுங்கிற இடம் உங்களுக்கு அமையும். ஏன்னா கன்னி லக்னத்துக்கு அவர் யோகாதிபதி சாரத்துல இருக்கிறது, யோகாதிபதியும் 7ல இருந்து நேரடியா உங்களை பார்க்கிறார். சனி பார்வைங்கிறது அந்த இடத்த கெடுக்கும். என்ன சில பகை, விரோதம், போட்டிகள், கடன் இதை எப்படி முடிக்கிறதுன்னு பயம் இருந்தாலும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கியா, அந்த அங்க போறப்போ ஒரு திருப்தி வருது அப்படிங்கிற ஒரு தன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ராகு கேதுவும் இப்ப 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு 6ல இருக்கிறப்ப அதிரடியா நீங்க ஜெயிக்க முடியும். இப்ப 12ல அந்த கேது மறையிறப்ப பெரிய அளவுக்கு பயம், குழப்பம் வர்றதுக்கு அதுக்கு பெருசா ஆராய்ச்சி பண்றதுன்னு இல்லாம கடவுள் பார்த்துக்குவாருன்னு திருப்தியாக உங்களால இருக்க முடியும். நல்ல ஆன்ம சாதனை பண்றவங்களுக்கு 12ல கேது இருக்கிறப்ப ரொம்ப திருப்தி, சந்தோஷம், எல்லா வகையிலையும் திருப்தி. அதுவும் வயதானவர்களுக்கு இல்ல பிறப்பு ஜாதகத்துல கேது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த முக்தி கிடைக்குமாங்க. இந்த ஜென்மத்தோட போதுங்கிற தன்மை அது கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு வரும். அப்ப அவங்க ஆசையா நினைச்சது 5ஆம் இடத்ததிபதி 7ல இருக்கார். அப்ப அந்த மனசுக்கு பிடிச்ச சூழல் விஷயங்கள் நடக்கும். எதன் வழியா? செவ்வாய் வழியா. செவ்வாய் நிலக்காரகன். அது நிலம் சம்பந்தமான விஷயம் சூப்பரா நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ வைக்கணும்னு நினைச்சீங்களா வைக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதியில சரியா வித்துட்டு விற்கவே முடியலங்கிற இடம் வைக்கும். புதுசா இத மாதிரி ரம்மியமா எனக்கு பிடிச்ச இடம் வாங்கணுங்கிறவங்க வாங்க முடியும். இது கன்னி லக்னம் அண்ட் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு. அதனாலதான் உச்ச பலன்களை கொடுக்கொண்டிருக்கேன். அடுத்து செவ்வாய் அந்த உச்ச பலன்கள்ல கொடுக்கறதுல தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள் வராங்க. தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசிக்கு அந்த செவ்வாய் யோகாதிபதியா போய் நீச்ச வீட்டுல வக்ரம் பெறப்ப உச்ச பலனை கொடுப்பார். உச்ச செவ்வாய் போலதான் வேலை பார்ப்பார். ஆனா அவர் 8ஆம் இடத்துல உச்சமாகிறது. ஆக்சுவலா அது நீச்ச வீடு, அதை புரிஞ்சுக்கணும். சில பேர் அதுல விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க நீச்ச வீடை போய் உச்சங்கிறீங்க அப்படிங்கன்னு. அது நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். யோகாதிபதி உச்ச பலனை கொடுக்குறார். பட் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு அது மாதிரி எண்ணங்களே இருக்காது. நிலம், சொத்து, வீடு, தோப்பு இதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்களே இருக்காது. பட் எதிர்பாராம அமையும். அது சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் நல்ல தசாபுத்தி நடக்குதோ ஆச்சரியமா எதேச்சியா அதை மாதிரி அமையும். ஒரு நெருக்கடி இருக்குங்க, இதை தயவுசெய்து எடுத்துக்கங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி இப்படின்னு வந்தாங்கன்னா அந்த இடத்த வாங்கினீங்கன்னா இந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும். நல்ல தசாபுத்தியான அமைஞ்சிச்சுன்னா அது கிடைச்சிரும். இப்போ கொஞ்சம் கெட்ட தசாபுத்தி நடக்குதுனால அதை மாதிரி வாய்ப்புகள் வரும். நீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டு நெருக்கி நீங்க பரவாயில்ல என்ன நடந்தாலும் ஒன்று இது பண்ணிக்கிறோம், இல்லாட்டி வித்துருவோம் பார்த்துருவோன்ட்டு ஏதாவது செகண்ட் தாட்ல நீங்க ஐடியா பண்ணி வாங்கினா கூட அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அதில் பெனிஃபிட் அடையலாம். ஏன்னா அந்த செவ்வாய் 3ஆம் இடத்ததிபதி 2, 3 தனத்திற்குரியவன், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் அண்ட் பேச்சுவார்த்தைக்குரியவன். அவன் சாரத்துல 8ல இருக்கிறப்ப எதிர்பாராம அப்படி அமையும். எதேச்சியா சும்மா பேசுவீங்க, கையில காசே இருக்காது, ஒப்புக்கு பேசுவீங்க. இது இப்ப இந்த ரேட்டுன்னா எடுத்துக்கிறேன், அவனும் ஒப்புக்கு கொடுக்க மாட்டான்னு நினைச்சிட்டு அது கொடுத்துருவாங்க. அதனாலதான் நான் தனுசை இப்ப அந்த புத்தாண்டு பலன்கள்ல செகண்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொடுக்கறது, உச்ச பலன்கள்ல கொடுக்கறது இந்த இடம் சம்பந்தமானது எதேச்சியா அமைஞ்சிரும். ஜென்ரலா அப்படி கேட்டு பார்ப்பீங்க, பேசுவீங்க, அது ஓகேன்றுவாங்க. வேற வழி இல்லைன்ட்டு அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவன் யோகாதிபதியா இருந்து உச்ச பலனை கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறதால ஒரு பேச்சுவார்த்தையிலேயே அது நீங்க கையில காசு வச்சு அது உங்க பேர்ல ரிஜிஸ்டர் கூட பண்ணாம மாற்றி விட்டு லாபம் பார்க்கறது அப்படி கூட பண்ண முடியும். ஏன்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது 3ஆம் இடத்ததிபதி அந்த சனி பகவான் 3லேயே ஆட்சியா இருக்க. அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னா ஒரு 3ஆவது மாசத்துக்குள்ள 30/3க்குள்ள போட்டுட்டீங்கன்னா நல்லது.
மீதி இருக்கக்கூடிய இதில் சார் அதுக்குள்ளே பண்ணாக்கா எதுக்கு அப்புறம் உச்ச பலன்களை கொடுக்குறீங்கன்னு, இதுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் போட்டிங்கன்னா அது நீடித்த அது சொத்தாக உங்களுக்கு மாறிடும். கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டு உடனே வித்துடுற மாதிரி பண்ணுற மாதிரி செய்கிற தனுசு அன்புள்ளங்கள் 30/3/2025 இந்த சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி போட்டுக்கணும். அதற்கப்புறம் போட்டிங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக வருவதால் கொஞ்சம் சிரமங்கள், ஆனால் நிலையான சொத்தாக அது மாறும். அதன் வழியாக நல்ல தன வருவாய் வரும். அந்த தன்மை இருக்கும். இந்த குரு பகவானும் 5வது மாசத்துல லக்னாதிபதி உச்ச வீட்டுக்கு பக்கத்துல போய் உங்க ராசி லக்னத்தையே அந்த குரு பகவான் பார்க்கறது. அவனே 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மூலமாக உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அவரே சொத்து சுகத்துக்கும் அதிபதியாக வர்றதால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொடுத்துருக்கேன் இந்த உச்ச பலன்கள்ல. ஸோ தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு எதேச்சியா ஏதாவது அது மாதிரி வாய்ப்பு வருது, நெருக்கடி இருக்கு, ஒரு ஆப்ரேஷன் இருக்குங்க, அதுக்கு பணம் தேவை, அதனால நெருக்கடியில் கொடுக்குறாரு, அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் வாங்கிடலாம். அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியே நீங்கள் வாங்குங்க. அது அபரிமிதமாக நன்மைகளாக உச்ச பலனாக மாறும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் குத்துமதிப்பாக ஒரு விலையை அங்கே மார்க்கெட் ரேட் என்னவோ அதை விட பாதி ரேட்டுக்கு கேட்டிருப்பீங்க. அது கூட தடார்னு மெட்ரிலைஸ் ஆகும். ஏன்னா 5 குடையவன் 8ல் இருக்கிறப்ப எதிர்பாராத நன்மைகள், அதன் மூலம் நல்ல திருப்தியும் ஒரு சுப செலவும் இருக்கும். அதனால சுப செலவு வரும் அப்படிங்கிறப்ப, ஏன்னா அவன் 12ஆம் இடத்ததிபதியாக போய் உச்சமாகிறப்ப இது மாதிரி இடம் தோப்பு வயல்னு போய் வாங்கி இது பண்ணிட்டீங்கன்னா அது சுப விரயமாக மாறிடும். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் சுப விரயங்கள்னு சொல்லுவேன்ல. இருக்க குழந்தைக்கு கல்யாணம், பொண்ணுக்கு அதெல்லாம் பண்ணுறது சுப விரயங்களாக பண்ணிக்கலாம். இப்போ சொத்துக்கு சூப்பராக இருக்குங்க. 2025ஆம் ஆண்டு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு எதிர்பாராத சொத்து அமைவது, எதிர்பாராத கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மூலமாக லாபம் கிடைப்பது, நிலையான சொத்துக்கள் அதில் லிங்க் ஆயிக்கணும், அப்படி இருக்கிறது நடக்கும். அடுத்து செவ்வாயோட அந்த உச்ச பலன்களை அனுபவிக்க போகிற ராசியில் மீன லக்னம் அண்டு மீன ராசி வருது. மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த செவ்வாய் முழு சுபர், 2/9 குடையவன். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அவர் 5ஆம் இடத்தில் உச்சமாகிறார். இப்போ பூர்வீக சொத்துக்களை உருவாக்குற மாதிரியோ இல்லை பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகளை அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்த 2025ஆம் ஆண்டு இந்த செவ்வாயோட ஆண்டு உங்களுக்கு கொடுக்குங்க. ஏன்னா 2/9 முழு சுபர் 5ல் உச்ச பலனை கொடுக்குறாரு. 5ஆம் வீடு ஆக்சுவலாக நீச்ச வீடு. அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது அதிர்ஷ்டமாக மாறும். அவர் யார் சாரத்தில் இருக்கான்? 11-12 கூடைய சனி பகவானுடைய சாரம். ஆக 11ஆம் இடத்ததிபதி லாபம் கிடைக்கும். இந்த லாபாதிபதியோட நட்சத்திர சாரத்திலிருந்து இந்த 11ஆம் பாவத்தையும் அவர் பார்க்கிறார். ஸோ அப்போ அபரிமிதமாக இந்த தன வருவாய் வர்ற மாதிரி, அதற்கேற்ற சொத்துக்கள் அமைகிற மாதிரி, சொத்துக்கள் வழியா, அதாவது பூர்வீக சொத்துக்களை விற்கிறது, அதன் மூலம் பெரிய அபரிமிதமான தன வருவாய் வர்றது, இல்லை புதிய சொத்துக்கள் வாங்கிறது, அது லாபகரமாக அமைவது, அதில் ஒரு திருப்தி அமைவது, இதை மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்டப்பா எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா அவர் 12ஆம் இடத்ததிபதி. அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதியை கொடுக்குற மாதிரி இந்த செவ்வாய் உங்களுக்கு அருள் பண்ணுவாருங்க. ஏன்னா 30/3/2025 அன்று சனி பகவானும் உங்கள் லக்னத்துக்கே வர்றப்ப இந்த லாபம் தேடி வரும். உடம்பை தான் கவனிச்சுக்கணும். இந்த ஜென்ம சனிங்கிறது உடம்பை தான் படுத்தும். பட் லாபம் தேடி வரும், திருப்தி தேடி வரும். திருப்தி எப்படி வரும்? செலவு பண்ணாதான். ஏதாவது ஒரு இதை செலவு பண்ணுறப்ப தானே, சும்மா கிடைக்குமா? எதுவும் உழைப்பை போடணும், அலைச்சல் இருக்கும், செலவு பண்ணணும், அது கிடைக்கும். பட் உடம்பை கெடுத்துக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லாதபடி பார்த்துக்கணும். இந்த ஜென்மசனி கெட்டதில்லை சார் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். லாபம் உங்களை தேடி வரும். அதுக்கு இந்த செவ்வாய்
சூப்பரா வேலை பார்க்க போறார். ரொம்ப நாள் கனவு கண்ட இடம் அது மாதிரி கிடைக்கும். பூர்வீக இதுவரையிலும் சொத்தே இல்லைங்கிறவங்க பூர்வீக சொத்துக்கள் மாதிரி உருவாக்குவது. ஏன்னா அவன் 9ஆம் இடத்ததிபதி. அப்படி ஒரு அதிர்ஷ்டமான இடமா, மனதிற்கு இனிய இடமா அமையிறது, இந்த நிலையான சொத்து அமையிறதுன்னு நடக்கும். அதனால ஒரு பேரு கிடைக்கும், பேரு புகழ். அந்த இடம் அவரோட இடங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அமைவது, இதெல்லாம் அந்த மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கு நடக்கும். உங்க லக்னாதிபதியும் 4ஆம் இடத்திலிருந்து 10 பார்க்கிறார். சொத்துக்கள் வழியா பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும். ஆக நிலையான சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். நல்ல தசாபத்தி நடக்கக்கூடிய மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய நல்ல அதிர்ஷ்டமான சொத்துக்கள் அமைகிறது உறுதி. அதனாலதான் இந்த உச்ச பலன்கள் கொடுக்குற இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இந்த மீனத்துக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் 3-8 கூடிய அந்த சுக்கிரனும் இந்த ஆண்டு உங்க லக்னம் ராசியிலேயே உச்சமாகிறப்ப இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வழியாகவும் நல்ல பார்ட்னர் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால நிலையான சொத்துக்கள் அதை வச்சுக்கணும். பேசிவ் இன்கம் வர மாதிரி கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுறது இதெல்லாம் முடியும். இப்போ பணம் இருக்கா, நல்ல தசாபுத்தி நடக்கிறப்ப கட்டடம் கட்டலாம். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறது, 10 வீடு 20 வீடுக்கு கட்டி அதில் வாடகை வர மாதிரிலாம் அவங்களால பண்ண முடியும். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படி ஒரு நன்மையான ஆண்டாக மாறும். இதே கெட்ட தசாபுத்தி நடந்துட்டுருக்கு அப்படின்னாலும் எதிர்பாராம திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை, திடீர்னு ஒரு முயற்சி, திடீர்னு ஒரு யோசனை, அதுபடி தானே நான் ஏதோ யோசிச்சேங்க, டக்குன்னு கேட்டேன், ஊன்ட்டாரு, அந்த இடத்த தரேன்ட்டாரு அப்படிங்கிற மாதிரியோ, இல்லாட்டி ரொம்ப நாள் கனவு கண்டது மாத்திரம் அதுவும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதியாகவும் வரார். அதனால ஒரு பூர்வீக சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய ஆண்டுன்னு நம்ம சொல்லிக்கலாங்க. ஏன்னா 2-9 கூடியவன் உச்சமாகிறான். அப்படி ஒரு அதிர்ஷ்டம், மனதிற்கு பிடித்த இடம் அமைவது, பிடித்த ஏரியா, பிடித்தமான, அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு சில பேருக்கு அந்த குளிர்ச்சியாக இருக்கிற பிரதேசத்தில் வாங்கணும், இல்லை மலை அடிவாரத்தில் வாங்கணும், இல்லை மெயின் பிளேஸில் வாங்கணும், அதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு நடக்குங்க. ஏன்னா மிகவும் அதிர்ஷ்டகரமான ஆண்டு நிலையான சொத்துக்களுக்கு. நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கெட்ட தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கூட இதை எப்படி முடிக்க போகிறேன், இதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிலாம் வந்து ஒரு 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 பயம் குழப்பங்கள் இருந்து அதன் மூலம் உடம்பை படுத்தினா கூட இந்த நிலையான சொத்துக்கள், அதிர்ஷ்டகரமான சொத்துக்கள் அமைவது உறுதி. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.